ஒரு சின்ன ஆர்மி குழந்தை தவறுதலாக ஒரு தேனீக்கள் கூட்டின் அருகே போய் தேனை சாப்பிட்டான். உடனே கோபம் அடைந்த தேனீக்கள், எங்க தேனை யாரு குடிச்சா என்று கோபத்துடன் குழந்தையை துரத்த ஆரம்பிக்கின்றன. பாவம் குழந்தை, ஐயோ அம்மா என்று கத்தி கொண்டு ஓடுகிறான். ஓட ஓட தேனீக்கள் அவன் மேல் கொட்டி கொண்டு அவன் உடம்பே ஒரு தேனீ கூடு மாதிரி ஆயிடுது. அதையெல்லாம் பார்த்த ஒரு நல்ல பசு வந்து, ஐயோ பாவம் குழந்தை என்று சொல்லி தன்னோட சுத்தமான பாலை தெளிக்கிறது. உடனே குழந்தை குணமடைந்தான். ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய கோழி இருந்துச்சு. அந்த கோழி தங்க முட்டை போடும். அந்த தங்க முட்டைகளை பாட்டி சந்தைக்கு கொண்டு போய் விக்கிறாங்க. ஒரு நாள் பாட்டி சந்தைக்கு போய் இன்னொரு கோழியையும் வாங்கி வராங்க. இப்போ பாட்டி கிட்ட 2 கோழிகள். ஆனா சந்தையில வாங்கி வந்த கோழி தங்க முட்டை போடுற கோழியை தான் தாக்குது. அந்த தாக்குதலால் தங்க முட்டை போடும் கோழி இறந்துடுது. இத பார்த்த பாட்டி ரொம்ப கோபமாவமாகி உடனே அந்த சந்தை கோழியையும் அடிச்சிட்டாங்க. இது நடந்ததுக்கு பாட்டி ரொம்ப துக்கப்பட்டாங்க. ஒரு பாட்டிக்கு ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த கோழி தினமும் நிறைய முட்டைகள் போடுவதா இருந்தது. பாட்டி அந்த முட்டைகளை எடுத்து சந்தைக்கு விற்க செல்வார். முட்டைகள் விட்டு பாட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு புது ஒரு டிராக்டரை வாங்குறாரு. இப்ப பாட்டிக்கு ஒரு டிராக்டர் இருக்குது. ஒரு நாள் பாட்டியும் அந்த கோழியும் சந்தைக்கு டிராக்டர்ல சென்று கொண்டிருந்தாங்க. அதே சமயம் ஒரு கார் வந்து டிராக்டர்களுடன் மோதி விடுகிறது. அந்த விபத்துல பாட்டி உயிரிழக்கிறாரு. இத பார்த்த கோழி ரொம்ப வருத்தத்துடன் அழ ஆரம்பிக்குது. இந்த விவசாயிடம் ஒரு பெரிய புறா இருந்தது. ஆனால் அந்த புறா முட்டை விடவில்லை. அதனால விவசாயி புறாவை கோபத்துடன் அடிக்க ஆரம்பித்தான். அந்த புறா அழுது கொண்டே ஓடி போய் ஒரு பாட்டியிடம் சென்றது. புறா தன்னுடைய வேதனையை பாட்டியிடம் அழுது கொண்டு சொல்லியது. பாட்டி புறாவை பரிதாபமாக நினைத்து அதற்கேற்ற முட்டை போடும் மருந்தை கொடுத்தாள். அந்த மருந்தை குடித்த புறா சில நாட்களில் நிறைய முட்டைகளை போடத் தொடங்கியது. இதை பார்த்த பாட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதை பார்த்த பின் அந்த விவசாயி புறாவிடம் வந்தான். இப்போது அவன்தான் அழ ஆரம்பித்தான். ஒரு பாட்டி கிட்ட ஒரு கோழி இருந்துச்சு. அந்த கோழி ஒவ்வொரு நாளும் முட்டையிடும். ஆனா அந்த பாட்டி இன்னும் முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கோழி அடிக்கிறா. நல்லா சாப்பாடும் கொடுக்க மாட்டா. பாவம் அந்த கோழி நாள் முழுக்க அழுது கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. யாரும் இல்லாம தவிச்சிட்டு இருந்த பாட்டிய அந்த கோழி தன்னோட முதுகுல ஏத்திட்டு நேரா ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போனது. டாக்டர் வந்து பாட்டிக்கு மருந்து போட்டாங்க. பாட்டி நல்லா ஆகுறா. அப்புறம் பாட்டி கோழியை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகா. மன்னிக்கணும் அந்த பாட்டி சொல்லுன்றா, நீ எனக்கு நல்லவளா இருக்கு, ஆனா நானும் சும்மா இல்ல. விவசாயியும் புறாவும் சேர்ந்து சாப்பிட ஜூஸ் கொண்டு வருகிறார்கள். இருவரும் சந்தோஷமா ஜூஸ குடிச்சிடுறாங்க. ஆனா விவசாயி இன்னும் பசிக்குதுன்னு புறாவை நோக்கி சொல்றான், எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும், போ நீ ஏதாவது கொண்டு வா. புறா பறந்து போய் ஒரு மாவிதையை எடுத்து நடுகிறது. அந்த மாவிதையை தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்கின்றது. நாள் கடந்து செல்ல அது பெரிய மரமாய் வளர்கிறது. மரத்துல நிறைய பழங்கள் காய்க்கின்றன. புறா அதெல்லாம் பறித்து ஒரு டிராக்டர்ல ஏற்றி விவசாயிக்கு கொண்டு வருகிறது. விவசாயி மகிழ்ச்சியுடன் அந்த மாம்பழங்களால ஜூஸ் பெய்து சாப்பிடுகிறான். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை பாட்டிக்கு ஒரு நல்ல பழைய கோழி இருந்தது. அந்த கோழி நாள்தோறும் நிறைய முட்டைகள் போடுவதைப் போல ஒரு பெரிய மகிழ்ச்சி பாட்டிக்கு இருந்தது. ஒரு நாள் அந்த பழைய கோழி இறந்து விடுகிறது. பாட்டி அதை நினைத்து அழ ஆரம்பிக்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்து போய்விடுகிறது. பின்னர் பாட்டி சந்தைக்கு சென்று ஒரு புதிய கோழியை வாங்குகிறாள். ஆனா அந்த கோழி ஒரு முட்டையும் போடவே இல்லை. துக்கத்திலிருந்து மீளாத பாட்டிக்கு அது கோபம் வருகிறது. பாவம் அந்த புதிய கோழியை அடிக்கிறாள். பின்னர் பாட்டி நிம்மதியாய் உட்கார்ந்து வருத்தமாக அழ ஆரம்பிக்கிறாள். ஏன் அப்படின்னா, யாரும் அவளுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை.